என்ன வேணும் உனக்கு? நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர், நல்ல கேரக்டர் டெப்த், நல்ல ஒரு ரைட்டிங். என்னோட 200 ரூபா. வெல்கம் டு ஓசன் மூவிஸ். இது ஒரு புது முயற்சியாக இருக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து. ஐபிஎல் முடிஞ்ச காரணத்தினால் நாங்கள் இப்போ வந்து மூவிஸ் மாறலான்னு இருக்கோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் படம் ரிவ்யூவாக வந்து ஆண்டவர் படத்தோட வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூவாக தக்லீஃப் போகலான்னு இருக்கோம். ஆண்டவரோட முக்கியம் இல்லை, நிறைய யார் முக்கியம் சொல்லு. த்ரிஷா என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? என்னடா எங்க வீட்ல என்னடா அடிக்கிறீங்க? போலாமா? உள்ள படத்துக்குள்ள போலாமா? தக் லைஃப் படத்துக்குள்ள இதெல்லாம் வந்து ஒரு செட் மாதிரி. எதுக்காக நீங்க படத்துக்கு போனீங்க? நீ வந்து கமலுக்காக, நான் வந்து த்ரிஷாக்காக, அண்ணாமலை. சரி, அப்படி யாருக்காக? இவங்களுக்காக. ஓகே, ரிவ்யூ போகிறதுக்குள்ள புஷ் ஒன்லைனர் சொல்லிடுங்களேன். படத்தோட கதை என்னன்னா, செட் இன் 1994 டெல்லியில் இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் ஓட கதையை மணிரத்னம் எடுத்திருக்காரு. சாரி, நாயகன் படத்தை சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். கமல் வந்துட்டு ஒரு மிஷனுக்கு போறாரு. கமலோட பேர் என்ன படத்துல? ரங்கராய சத்திய நாயகன். நாயகனோட படம் அங்கேயே வந்துருச்சு. ஒரு மிஷன்ல போறாரு. ஒரு 2 கேங்ஸ் நடுவில் வாக்குவாதம் நடக்குது. அதுல விட்ரே ஆகி ஒரு நியூஸ் பேப்பரை போடுற சொல்ல வேண்டிய நம்பிக்கை போயிட்டாரு. அங்கதான் கதை ஆரம்பிக்குது. கமல் நீங்களா? ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் சேயிங் தக் லைஃப். அது படத்துக்கு கதையை இப்போ நான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்படியே மேலோட்டமா ஏதாவது ஒன் லைன்ல உன சொல்ல சொன்னாங்க. கதையோட மேலோட்டமா சொல்லணும்னா அஞ்சாம் விவேகம் அண்ட் லைட்டா நாயகன். மணிரத்னம் வந்து ஒரு ஹேட்ரிக் நினைக்கிறேன்ல, கடைசி 3 படமா தூங்க வச்சு தர எல்லாரையும் சக்ஸஸ்ஃபுல்லா. தக் லைஃப் வந்து சொல்லவே தேவையில்ல, 10 நிமிஷம் லேட்டாக போயே வந்து படம் போய்கிட்டே இருக்கு. ஸோ ஆக்சுவலி நம்ம நண்பர் தான் படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். ஸோ அவருக்கு கொஞ்சம் சொல்லுவார். என்ன மனசு சொல்லுங்க, என்ன நினச்சிங்க? நான் எப்போ என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு நான் உண்மையிலே ஒரு எஸ்டிஆர் கண்ணி. ஸோ எஸ்டிஆர் அதுவும் அந்த லாங் ஹேர், எஸ்டிஆரோட லுக் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஆல்ரெடி படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரிவ்யூலாம் பார்த்தா ஸ்லோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக, கதை எங்கே போகுது, ரொம்ப போரிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்லாமும் ஒரு மாதிரி நார்மியாக தான் இருந்துச்சு. இல்லை மச்சான், எந்த கேரக்டருமே எப்படி சொல்ற பெருசாக டெப்த்தே இல்லை. எல்லாம் நிறைய கேரக்டர் வச்சுருந்தானுங்க படத்தில். அண்ட் சும்மா பேருக்கு வந்து அந்த கேஸ்டிங் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. லைக் நாசர், வடிவுக்கரசிலாம் உண்மையிலே ஒரு நல்ல ப்ளே பண்ணக்கூடிய ஆள். சிவாஜிலலாம் காமெடிலாம் பண்ணிருப்பாங்க. ஆமாம், அங்கே ரொம்ப நல்ல ரோல். ஆனால் இங்கே வந்துட்டு டம்மி ரோல். அவளுக்கு மட்டும் இல்லை, த்ரிஷாவுக்கே ஒரு டம்மி ரோல் தான் ஆக்சுவலி. என்ன கேட்டால் ஆக்சுவலி த்ரிஷா ரொம்ப நாளாக நடிச்சிருந்தாங்க. அதை நம்ம வந்து அவங்களும் ஒரு ஆக்சுவலி ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. ஜிபியூ இது லைக் ரைட் ஃப்ரம் ஆக்சுவலி ராங்கி டேஸ்ன்னு நினைக்கிறேன். லியோ மட்டும் நடுவில் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து நான் வேறு வீடியோவில் வரல. என்ன சொல்கிறீங்க, வேர்ஸ்ட் மூவிஸ் இன் லாஸ்ட் 5 இயர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறப்போ சொல்லலாம். பட் ஓவரால் த்ரிஷா ரோலே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் படத்தில். அண்ட் இது ஒரு இதுவாகவே இருக்குல்ல, மணிரத்னமோட லாஸ்ட் 2 மூவிஸில் வந்து அந்த அஃபேர் வச்சுக்கிறது வந்து நார்மலைஸ் பண்ணிருக்கு. நார்மலைஸாக என்னன்னு தெரியல அது. பட் அண்ட் இந்த படத்தில் டைலாக்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. மேடம் ஒன்லி ஆடம் அப்படின்னு சொன்னதும் சரி. அண்ட் அந்த அவங்க வந்துட்டு ஒரு வேலிடான கேள்வி கேட்பாங்க அபிராமி, எதுக்கு இந்த அஃபேர் வச்சு. அப்போ வந்து அவர் சொல்லுவார், பிபி சுகர் மாதிரி இதுவும் ஒரு வியாதின்னு சொல்லுவார். நாயகனோட பழைய தான் நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு இந்த தைரியமாக எடுத்துகிட்டு வந்து ஆடியோ லன்ச்சில் வேறு பேசிகிட்டு இருந்தானுங்க 2 பேரும்.
கமல் வேறு சொல்லியிருந்தார் இந்தியன் 2வோட ஃபீலியருக்கு வந்து இப்போ வந்து இது பண்ண மாதிரி பதிலடி கொடுக்க போகிறாருன்ட்டு. இதை பார்த்துட்டு இந்தியன் 2 பார்க்குறப்போ ஓகே ஒரு வேலை இந்தியன் 2 ஆனால் ஏன்னா இந்தியன் 2 வச்சு ஏதாச்சும் கலாய்ச்சிட்டு பார்க்குறதுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அந்த படத்தில். அண்ட் இதில் வந்துட்டு பார்க்குறது கூட எதுவும் இல்லை. என்ன ப்ரோ எஸ்தட்டிக்காக இருந்துச்சு சில ஃப்ரேம்லாம். ஆதி சினிமா பையன் நீங்கள் தான் சொல்லணும் அதை பற்றி. டெக்னீஷியன்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து அவன் ஒரு குரூப்பா வச்சிருப்பான். பேர் என்ன ஐ மீன் டெக்னிக்கலாக நல்லா இருந்தால் கூட பட் சில சீன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப நூபா இல்லை ரொம்ப அமேச்சரிஷாக இருந்துச்சு. லைக் இப்போ வந்து எஸ்பெஷலி கமல் வந்து நாசரை கொள்கிற சீன்லாம் ரொம்ப என்னடா இது லைட் ரைட் ஆஃப் இந்தியன் 2 மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ஒரு சீன் சிம்பு அண்ட் த்ரிஷா வந்து இதில் பேசுவாங்களே பீச்சில் பேசுவாங்களே லிட்டரலி த மோஸ்ட் அது வந்து த்ரோ பேக் டு விடிவியோட விடிவி ஆச்சு அங்கே எதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் வந்துட்டு மோசமாக இருந்துச்சு. அண்ட் சில பேர் வந்து இன்டர்நெட்டில் முட்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தேன். த்ரிஷா வந்து கடல் மாதிரியும் ப்ளூ கலர் சாரி போட்டிருந்தாங்களாம். சிம்பு வந்து மண் மாதிரி வந்து ப்ரௌன் கலர். நான் கண்டுபிடிச்சிட்டேன் விஜய். என்ன புண்டையை கண்டுபிடிச்சிங்க? எஸ்பெஷலி ஜோஜு ஜார்ஜ்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கடா. அவன் வந்து எவ்வளோ பெரிய ஆள் பத்ரோஸ்ன்னு சொல்லி ஒரு டம்மி கேரக்டர் கொடுத்து அவனை வந்து மரண டம்மி ஆக்கிட்டானுங்க. மறுபடியும் இந்த படத்துக்கு வந்தோன்னா எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கமல் பேக்கி ஜீன்ஸ் போட்டு ஓவர் சைஸ் சட்டை போட்டு வந்து சட்டை போட்டுருக்காரு. ஒரு பிட்டு எதுக்கு ஃபஸ்ட்டு அந்த நேபாள் நேபாள் அப்புறம் அந்த ஜெயபாலில் போய் ஜப்பனீஸ் ஆர்ட்டை கற்றுக்கிட்டு வந்து இறக்கிட்டான் மொத்தமாக. எதுக்கடா இதை யசுக்கா. ஸோ யா அண்டு வந்துட்டு இன்னொன்று தான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த எஸ்பெஷலி அந்த கமல் சாகிறப்போ சீன்லாம் ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாங்க. கமல் செத்துட்டு அந்த அவலாஞ்சியில் எழுந்து வரதெல்லாம் என்ன புஷ் விவேகம் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதோட அண்ட் இதில் ஆள் சும்மா பார்க்குறப்பே எப்போ அடுத்த செகண்ட் செத்துருவான் போல அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆளோட கேரக்டர் பார்க்குறதுக்கு. அண்ட் ஐ திங்க் இந்த இதில் நம்ம லோகேக்கு உண்மையாலே பாராட்டலாம் நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் அட்லீஸ்ட் ஆக்ஷன் சீன்ஸ் வேர் ப்ரெட்டி கன்வின்சிங். கமல் வந்து யூசஸ் 100% சொல்லுவேன். 100% எப்பவுமே மனசை நினைச்சிருவான், உயிரோடு தான் நினைச்சிருவாப்ல. ஆனால் இந்த படத்தில் ஏதோ இல்லை ஒரு மாதிரி அவரோட ஆக்டிங் விட்டு அவர் ரைட்டிங் 400 கதையில் இது ஒரு கதைன்னு நினைக்கிறேன். ஐபேடில் இருந்தா 400ல் பெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்காருன்னா அப்போ மீதி 399 கடை எப்படி இருக்கும்? அப்புறம் வந்து நம்ம இதை தான் சொல்லிட்டோம்னா அவரு வந்து ஜீனியஸு நம்மளுக்கு எதுவும் புரியலன்றவாங்க. ஸோ அண்ட் இன்னொரு ஏதோ சொல்லணும்னு நினச்சேன்னா ஒரு செகண்ட் ஆஃப் டாபிக் போயிட்டு PS2 ஏதோ கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சுஹாஷினி சொன்னாங்க இந்த மாதிரி சினிமாவை பற்றி தெரியாதவங்க சினிமாவை பற்றி புரியாதவங்கலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க மணி சார் அப்படின்னு. சினிமாவை அப்ரிஷியேட் பண்ணுறவங்க சினிமா தெரிஞ்சவங்க மட்டும்தான் கிரிட்டிசைஸ் பண்ணோன்னா நான் என்ன சொல்கிறேன், நீங்களே ஒரு லிஸ்ட்டு எடுத்து ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணி விட்டுறாங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டோம். ஆனால் அவங்க மட்டும் என்ன கிரிட்டிசிசமோ சொல்லிட்டோம். And I think overall வந்து obviously Mani Ratnam is a great director, like he's given a lot of amazing movies, but if last 4-5 movies criticize பண்ணாலே அவர் என்ன எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இது தெரியுமா. இப்போ என்ன பண்ணுறானோ அதை வச்சு தான் லைக் ஆப்வியஸ்லி அந்த பழைய படத்தை யாரும் எதுவும் சொல்ல, இப்போ என்ன பண்ணுறானோ அதை வச்சு தான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும் அண்ட் அதை தான் ரிவ்யூ பண்ண முடியும். ஏன்னா அதான் இப்போ ரிலீஸ் ஆகுது. அண்ட் அது இந்த சிம்பு அண்ட் கமல் குழு கேட் அண்ட் மவுஸ் கேம் த்ரிஷாக்காக அதை பற்றி என்ன நினச்சிங்க? வந்து அது ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் அ பான் மூவி. ஆனா ஈஸியா வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு வந்துட்டு ஒன்றும் புரியல. கதையில என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. கடைசியில தான் வந்து ஒரு வேலை அந்த த்ரிஷா வந்து சிம்போட தங்கச்சியில எனக்கு புரிஞ்சு. ஸ்டார்டிங்ல வந்து அவன் சொன்னது வந்து போட்டோ காமிச்சதுக்கு அப்புறம் அவன் போட்டோ காமிப்பான் அந்த மாதிரி நீரா காமிக்கும் போது வந்துட்டு அவன்
அவ வீட்டு இருக்குன்னா வந்துட்டு ஆமா ஆனா இல்ல ரெண்டு இல்ல சொல்ற மாதிரி தான் இருக்கும். நான் நினைச்சேன் அப்படியே நினைச்சிருந்தேன். அது நம்ம எல்லாமே நினைச்சிருக்கோம் நினைக்கிறேன். அப்புறம் வந்து சிம்பிள் ஓப்பனா சொல்ல ரொம்ப பக்கம் இருக்கு. இவ்வளவு இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கீங்க, எவ்வளவு பக்கத்துல இருக்கானா அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா அவ உண்மையா போயிருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுவே அந்த ஆக்டிங்கே கன்வின்சிங்காவே இல்லை, சும்மா நேரத்துக்கு. that's true. அது அந்த ஆங்கிள் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி வெரி டிஸ்டர்பிங் டு வாட்ச் ஆக்சுவலி. அண்ட் இதுலேயும் இந்த படத்துலையும் லைக் அஃபேர் ரொம்ப லைக் சொன்ன மாதிரி நார்மலைஸ் பண்ணது. அண்ட் லாட் ஆஃப் சீன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் டைலாக்ஸ் ஒரு டிஸ்டர்பிங். லைக் சிம்பு வந்து ஒரு டைலாக் சொல்லுவான், நீ என் தங்கச்சியை தேடி போய் தானே இவ்வளோ எடுத்துகிட்டு வந்த, இவ்வளோ கண்டுபிடிச்ச, ஸோ அப்போனா இவன் எனக்கு தானே சொந்தம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவான். யார் எழுதி கொடுத்தா டைலாக்டா எப்படி பேசிட்டு போகிறீங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மணிரத்னம் ப்ராக்ரஸிவான டேரக்டர்னு தெரியும், பட் இவ்வளோ ப்ராக்ரஸிவாக இருக்கும். மூடநம்பிக்கையோட ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் அது இது நல்லா இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் வந்து எப்படின்னா இது இல்லை இல்லை அது வந்து ஓகே கம்பெனியில் வந்துட்டு நல்ல டெவலப்பிங் போயிட்டு இருந்தாரு. அப்போ வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு அதை நல்லா ப்ரொஃபஷனல் படமா இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும். அது ஆனா வந்து அதே மாதிரி ஃபார்மேட்லேயே வந்து ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு எப்படின்னு புரியல. அதே மாதிரி ஒரு அடுத்த படமும் எனக்கு சவடாசிக்கான படம் வந்து என்ன காற்று வெளியீடு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு என்ன எதிர்பார்க்கறது பாப்புலர் பீப்புள் வந்துட்டு ஒரு எப்படி அபியூஸ் பண்றாங்க எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. அது ஐ மீன் that makes sense. பட் இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. இந்த எமோஷனல் கனெக்ட்டுமே சரி, லைக் எவன் சாகும் போதுமே ஒரு இதுவுமே இல்லை. லைக் ஓகே செத்துட்டானா நைஸ், எப்போ படம் முடியும், அடுத்து எப்போ த்ரிஷா ஸ்க்ரீனில் காமிப்பீங்க, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டுருக்கீங்க இருந்துச்சு. அண்ட் அசோக் செல்வனோட கேரக்டர் வந்து லைக் what the fuck is he doing, I don't know. லைக் ரொம்ப நல்ல ஆக்டர் ஆக்சுவலி அசோக் செல்வன். அண்ட் he chooses the right scripts all the time. அண்ட் இந்த படத்தில் நடித்த பாதி பேர் வந்து மணிரத்னம் கமலுக்காகவே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்டை பற்றி பார்க்கலாம் அங்கே ப்ரோ. அந்த துல்கர் சல்மான் அண்ட் ரவி மோகனுக்கு வந்து ஒரு பொன்னியின் செல்வனையும் தவிர்த்துக்கலாம். ரவி மோகன் டபுள் டைம்ஸ் தப்பிச்சிருக்காரு போல இந்தியன் 2ல. அவங்க ஏன் தப்பிச்சாங்கன்னா வந்து அவங்க எங்கே நடிச்சிட்டாங்கல்ல, அதனால வந்து அவங்க மணிரத்னம் படம் வந்து இதே இருக்குன்னு சொல்லிட்டு அதனால அவனுங்க அதாவது கமல் மாட்டிக்கிட்டாரு மணிரத்னம். கமல் வந்துட்டு அவர் வந்து ஆர்கே வச்சு ட்ரை பண்ணாரு, அது வாழ விட்டுறாங்க. அசோக் செல்வன் வந்துட்டு கண்ணாடி போட்டுட்டு ஜாக்கெட் போட்டுட்டு மெயின் கேரக்டர் வீட்லேயே வந்து தேவையான சீன்ஸ் அப்படியே முளைச்சி வராது அப்படியே ஸ்க்ரீனில். இன்ட்ரோ சீன்லாம் அவருக்கு ஒரு பெரிய டைலாக் கொடுத்துருப்பாங்க ஒரு 1 மினிட்டுக்கு. அவர் தாத்தாவை பற்றி பேசுவார், அப்பாவை பற்றி பேசுவார். நீயே யாருன்னு தெரியாது காமா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ இங்கே படத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு அவங்க கொண்டு வந்த எந்த கேரக்டர்ஸ்க்குமே டெப்த் இல்லை. முக்கியமாக எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த சிம்புவோட ஆக்சுவல் தங்கச்சி, அவங்க பேர் என்ன, இல்லை படத்தில் சந்திரா. ஸோ படமே ஆல்மோஸ்ட் அவங்கள சுற்றி ரிவால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க அடுத்து த்ரிஷாவை பற்றி ரிவால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எந்த ஒரு கேரக்டர் டச் பண்ணாலும் ஒரு கொடுக்க வேண்டிய டெப்த் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ கமல் வந்து ஒரு யங்ஸ்டர் சீசன் யங்ஸ்டர் நம்பிக்கிறோம்னா அப்போ வந்துட்டு செகண்ட் இவனுக்கு அரவிந்த் சாமிக்கா இல்ல பிரகாஷ் ராஜ் யாரு பிரகாஷ் ராஜ் நான் வந்து வாரிசுக்கு நிறைய ஊத்துவாங்க நல்லா. அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கும் படத்துல. அந்த படத்துல வந்துட்டு அந்த அட்டில் ஹைரார்கி, அப்புறம் அந்த சண்டை, அப்புறம் வந்து எவ்வளவு பேர் ஆளு அப்படிலாம் நல்லா காமிச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் கிரைம் வந்து சின்ன பேருக்கு நல்லா காமிச்சிருப்பாங்க. இதுல வந்துட்டு நாயகத்தை சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அது படமே பிள்ளை இருக்கு. இதுல வந்துட்டு சம்மந்தமே இல்லாம இதுவும் படத்துலயும் நல்லா காமிச்சிருப்பாங்க அந்த மவுண்டியை வச்சு. இதுல வந்துட்டு எனக்கு சுத்தமா வெளியில பெரியாளாவோ அப்படின்னு சொல்றாரு தவிர எனக்கு யாருனே என்ன தெரியல. ஆனா அந்த மாதிரி இருந்துச்சு. மணிரத்னம் படமாலே ஒரு ஸ்பூன் ஃபீல்லாம் பண்ணவே மாட்டார் அதிகமாக ஜென்ரலாக. இந்த படத்தில் எதுவுமே ஃபீல் பண்ணல. ஒரு பொண்ணு இருக்கு, இந்த பொண்ணு வந்து வச்சுக்காங்க, அவ்வளோ இதுதான் படம்.
சொன்ன மாதிரி அவங்களுடைய டீலிங்ஸ்லாம் காட்டியிருக்கணும் கொஞ்சம். ஏதோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாஃபியாங்கிறாங்க, ஒரே ஒரு சீன் காட்டினாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஜெயிலுக்கு போன உடனே நாசரை கீழே கொண்டு வந்து எங்கேயோ பிரிட்ஜு கீழே உட்கார வச்சுருப்பாங்க. பத்ரோஸ் பக்கத்தில் இவரெலாம் வந்து நின்று போஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, பக்ஷெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அந்த சீன் வந்து அதுக்கடுத்து ஏதோ காட்ட போகிறாங்கன்னு பார்த்தா அதுக்கடுத்து டேரெக்டாக கம்மலை எல்லாம் கொண்டு வந்து அந்த கார் ஃபைட் சீன் காட்டுவாங்க. Yeah, and I think இந்த படத்தில் கூட I think பொன்னியின் செல்வன்லையுமே they didn't go into the depth of all the characters to be honest. And அதில் அட்லீஸ்ட் you have it's a very big story and நீ வந்து சீரியஸாக எடுக்கணும்னா வச்சுக்கோ. இதுலேயும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சீரியஸாக எடுத்துருக்கணும்னா அப்படின்னா படமாக எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் எடுத்து செய்யுங்க. கடைசியில் எடுத்துகிட்டு சீரியஸாக எடுக்கணும்னா it doesn't make sense. இன்னொரு பிரச்சனைனா இந்த படத்தில் கமலுக்கு ஒரு ஆராவே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. லைக் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து அவர் ரொம்ப வீக்காக தெரிஞ்சான். அண்ட் அவன் சண்டை போடுறது எதுவுமே எப்படி சொல்கிறது, நம்புற மாதிரியே இல்லை பாதி எல்லா சண்டையுமே. அண்ட் அவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் வந்து அவன் ஒய்ஃபை வந்து சீட் பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். கடைசியில் ஏன் வந்து அவன் மேலே இன்னும் அந்த இது பேரண்டா அது தேடிலாம் போகிறானே, ஜீவாவை தேடி. ஸோ அது எனக்கு எதுவுமே வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக அதெல்லாம் தெரில. ஸோ அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப், நம்மளுக்கு தான் புரியலையான்னு தெரில. பட் முக்கியமாக அந்த ஒரே விஷயம் 5 minutes later. அந்த கடைசி சீன் இருக்கு பத்தியா, வேற லெவல். கடைசி சீன் நானே சத்தியமா வரேன்ட்டானே. ஓ என்ன சத்தியம் ஞாபகம் இல்லை, நீ எதை சொல்ற? அந்த வயல் சீன்ரா கடைசியா டேய் சக்தி வயல்னு சொல்லிருக்கேன். டேய் சக்தி வயல் கடைசியில வந்து அந்த விண்வெளி நாயகனோட சாங் பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் ஒரு பாட்டாடா. Yeah, and I think overall like absolutely mid film and rightfully so வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க. லைக் இப்போ ஏற்கனவே முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர் வந்து பாராட்டலனா அது இதுன்ட்டு எதுடா இன்னொரு முட்டுனா த்ரிஷாவை ஏன் எல்லாம் அடிக்கிறீங்க? இப்போ வானம் படத்துலலாம் அனுஷ்காவை ஏற்றுக்கிட்டீங்க, இந்த படத்துல ஏன் 2 பேர் இது பண்ணா என்ன? ஆக்சுவலி அது அந்த ட்வீட் போட்டதே நான் தான். பட் அவ கேரக்டரும் அவ வந்து விக்டிமா ப்ளே பண்றா. சரி போடி விட்டு போன்னு சிம்பு சொல்றான், அப்பயும் அழுதுகிட்டு அப்படியே நிக்கிறா எதுவும் பண்ணாம. என்ன கேரக்டர்னு புரியல. அது கேரக்டர்னால பிரச்சனை இல்லை, ஆக்டிங்கே பிரச்சனை தான் அந்த படத்துல. ஸோ அதனால ஒத்துட்டியா சொல்லி தான் ஆகணும் ப்ரோ. என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம வந்து நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லணும், இல்லைனா வந்து சுகர் கோட் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி தான் படம் வந்துக்கிட்டே இருக்கும் கடைசியில். ஸோ உண்மையான தக் லைஃப் வந்து கமல் கர்நாடகாவில் பண்ணது தான். ஸோ அவருக்கு வந்து உண்மையிலே ஒரு சல்யூட் அந்த விஷயத்தில். அவர் வந்து கொஞ்சம் நஞ்ச பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லை இதெல்லாம் வந்துட்டு அடிக்கிறானுங்க. எப்போ தேவையோ அப்போ அடிக்கிறாங்க, முட்டு கொடுக்காம அடிக்கிறாங்க. முதல்ல வந்து முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க டேரக்டருக்காக ஆக்டருக்காகன்னு. இப்போலாம் வந்துட்டு நல்ல படத்தை வந்து நல்ல படம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்ல படம் மாதிரி ஏதாவது படத்தை அடிக்கிறாங்க. இப்போ ஜோதி சாமி அந்த மாதிரி படம்லாம் வந்துட்டு நல்லாவே ஓப்பனா பேசுறாங்க. நல்லா ஒரு நல்ல அது சின்ன படம் சொல்ல முடியாது, பெரிய படம் வச்சிருக்கலாம். அது அதனால வந்துட்டு என்ன பெரிய படம் கடுமையாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது நல்ல விஷயம். அப்படி பார்ப்பேன். ரமேஷ் வந்து அடிக்கிறது தப்பு இல்லை, அடிக்கணும், அதுதான் புத்தி வரும் அந்த மாதிரி எதுவும். அண்ட் இவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அதான். லைக் சும்மா நீ அவங்களோட பாஸ்ட் ஃபிலிம்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த இது இருக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த என்னது பாஸ்ட் ஃபிலிமை வச்சு மட்டும் அவங்கள வந்து அப்படியே புகழ்ந்து பேசலாம். பட் அது என்ன டே லாஸ்ட் ஒர்க் தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க, அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் நம்ம அதை தான் பார்க்குறோம். அண்ட் ஆக்சுவலி வி ஆர் ஜட்ஜிங் த லாஸ்ட் ஒர்க். யா, அவரை ஜட்ஜ் பண்ணல, இல்லை நம்ம அவரையும் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிருக்கோம். நண்பா வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி தக் லைஃப் என்ற பேர் வந்து சுத்தமாக சூட் ஆகலை படத்துக்கு. ஸோ நம்ம ஒரு பேர் வைக்கணும் படத்துக்கு, ஒரு மாதிரி ஆப்டாக ஒரு பேர் வைக்கணும்னா நீங்களாம் என்ன பேர் வைப்பீங்க? ஒமாங்கோ ஏகா அப்படின்னா ஒமாங்கோ ஏகானா ஜாப்பனீஸ் மொழியில்